இந்த வீடியோல நம்ம ரெடிஸ் அதோட யூஸ் கேசஸ் பத்தி பார்ப்போம். ஸோ ரெடிஸ்னா என்னன்னா ரிமோட் டிக்ஷனரி சர்வர். இதை தான் நம்ம ரெடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு இன்மெமரி டேட்டா ஸ்டோர். இதை வந்து நம்ம நெட்வொர்க் மூலியமா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மெயின் யூஸ் கேசஸ் என்னன்னா பிரைமரி யூஸ் கேஸ் வந்து கேச்சிங். ஸோ இதுல கேச்சிங் எப்படி நடக்குது அப்படின்னா டேட்டா வந்து ரேம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது மூலியமா நமக்கு வந்து ஃபாஸ்டர் ரைட் அண்ட் ரீட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்பில்ட் கிளீனப்போட இருக்கும். ஸோ நம்மளால எக்ஸ்டர்னலா கிளீன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. இது வந்து வெறும் டிபி query கேச்சிங் மட்டும் பண்ணாம ஏபிஐ ரெஸ்பான்ஸையும் கேச்சிங் பண்ணிக்கலாம், செஷனையும் கேச்சிங் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளோ எப்படின்னா ஒரு கிளையண்ட் ஒரு அப்ளிகேஷனை ஹிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவனுக்கு தேவைப்படுற டேட்டா ரெடிஸ்ல போயிட்டு அந்த கேட்ச்ல இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லனா டிபியை ஹிட் பண்ணி அதை ரெடிஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை வந்து கிளையண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இது மூலியமா நமக்கு வந்து டிபி ஓவர்லோட் ஆகாம அவாய்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் யூஸ் கேஸ் வந்து மெசேஜ் புரோக்கர். மெசேஜ் புரோக்கர்னா நம்ம வந்து பப் சப் என்ஜின் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்போம். இல்ல பப்ங்கிறது வந்து பப்ளிஷர், சப்ங்கிறது சப்ஸ்கிரைபர். சோ பப்ளிஷர் வந்து ஒரு பர்டிகுலர் மெசேஜை வந்து பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே அந்த மெசேஜ் வந்து ரீச் ஆயிரும். இது வந்து ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒர்க் ஆகும். ஃபயர் அண்ட் ஃபர்கெட்னா என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் வந்து ஆஃப்லைன்ல இருக்கிறான் அப்படின்னா இந்த மெசேஜ் ஒன் டைம் ஃபயர் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்கெட் ஆயிரும், எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது. ஸோ ஒரு சிங்கிள் டைம் நோட்டிபிகேஷனுக்கு நம்ம வந்து ரெடிஸை யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ் கேஸ் என்னன்னா கியூல வந்து ஒரு ப்ரொடியூசர் அவனோட டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பான். ஒர்க்கர் அவனுக்கு எப்ப தேவைப்படுதோ அந்த டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணிப்பான். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த டேட்டா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படிங்கறதையும் ஒர்க்கரால ட்ராக் பண்ணிக்க முடியும். இதுதான் ஒரு ரெடிஸோட 3 முக்கியமான யூஸ் கேசஸ்.